அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. கிட்னி சுத்தப்படுத்த கிட்னி சுத்தமாகி கிட்னி நல்லா செயல்பட இயங்க சில டிப்ஸுகள் சொல்கிறேன். கிட்னி நல்லா செயல்பட இயங்கணும்னா ஒரு 150 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிட்டு நாரை எடுத்துகிட்டு விதையை எடுத்துடுங்க. 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. அதை மிக்சியில் போட்டு அடித்து 15 நாளுக்கு ஒரு வாட்டி வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சுன்னு வாங்க. குடிச்சு 1 ஹவருக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கலாம். அது கிட்னி க்ளீன் ஆகிடும். அதே போல் சுரக்காயினுடைய ஓட்டை நல்லா காய வச்சு நல்லா எரித்து சாம்பல் ஆக்கி மோரில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் சஞ்சீவி இலை, பூ இது 2ஐயும் நேரில் உலர்த்தி பொடியாக்கி வச்சு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் ஒரு இளநியில் கண் திறந்து கல்கண்டு போட்டு வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக வச்சு காலையில் எழுந்து குடிங்க, கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் கல்லீரல் சுத்தமாக ஒரு 1/4 கிலோ சுரக்காய் எடுத்துக்கோங்க. தோலை சீவிடுங்க. மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துங்க. இது 4ஐயும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் இல்லை நைட்டு தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தேன் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கல்லீரல் சுத்தமாகிடும். அதே போல் கீழா நெல்லி அரைச்சி ஆட்டுப்பால் இல்லை மாட்டுப்பாலில் பசும்பாலில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கல்லீரல் சுத்தமாகிடும். பீர்க்கங்காய் அடிக்கடி சாப்பிட்டு இருந்தோம்னா கல்லீரல் சுத்தமாகிடும். அதே போல் நம்ம வாழைத்தண்டு நல்லா காய வச்சு பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு லிவர் கிளியர் ஆகிடும். அதே போல் கரும்பு ஜூஸ் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கல்லீரல் சுத்தமாகிவிடும். அதே போல் நுரையீரல் சுத்தமாகிறதுக்கு 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் உரிச்ச பூண்டு எடுத்துக்கங்க. 2ஐயும் போட்டு அரைச்சி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் சுத்தமடையும். மூச்சு திணறல் குணமாகும், ஆஸ்துமா குணமாகும். அதே போல் வில்வம் இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க, நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் நம்ம இதயம் சுத்தமாகிறதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துங்க. ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்து துண்டாக 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு பிசைஞ்சு எடுத்துடுங்க. அந்த தோலை துண்டு துண்டாக நசுக்கி துண்டாக்கி 2 டம்ளர் தண்ணியில் போடுங்க. தோலை ஒரு துண்டு இஞ்சியை போடுங்க. 50 கிராம் இஞ்சியை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் தேன் கலந்து 48 நாட்கள் குடிச்சுவாங்க. இதயம் பலப்படும். இதயத்தில் இருந்து ஓட்டைகள் இருந்தாலும் அடைபடும். அதே போல் ஒரு டம்ளர் தண்ணியில் 2 செம்பருத்தி பூ போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுவாங்க. இதயம் பலப்படும். அதே போல் வெண்தாமரை அதனுடைய இதழ்களை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.